நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கந்தசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். அசோகர் சாலை ஓரங்கள்ல மரக்கன்றுகளை நட்டார்னு வரலாற்று புத்தகத்துல படித்த நினைவிருக்கும். சாலை ஓரங்கள்ல நிழல் தரும் மரங்கள் இருக்கணுங்கிறத அந்த காலத்திலேயே அவர் உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய சமூக பணி. இப்பவும் சாலை ஓரங்கள்ல புளிய மரம், வேப்ப மரம், மாமரம் போன்ற பல்வேறு வகையான மரங்கள் இருப்பதை பார்க்குறோம். அரசாங்கத்துக்கு சொந்தமான மரங்கள்ல எண்களை பெயிண்ட் அடித்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது அந்த மரங்களில் வெள்ளை அடிச்சிருப்பாங்க. ஏன் இப்படி வெள்ளை அடிக்கிறாங்க? இதற்கு பின்னால அறிவியல், விஞ்ஞானம் இருக்கு. பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. மரங்களில் வெள்ளை நிறம் அடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே பாதுகாப்பு தான். இந்த வெள்ளை என்பது சுண்ணாம்பு தான். மரத்துக்கு சுண்ணாம்பு பூசப்படும் போது அது மரத்தின் பட்டை வெடிக்காமல் பாதுகாக்குமா. அதோட அது மரத்தை வலுப்பெறச் செய்கிறது. கந்தசாமி ஐயா, இனிமேல் பயணம் மேற்கொள்ளும் போது சாலை ஓர மரங்களில் நம்பர் போட்டிருக்கா, எண் போட்டிருக்கா, வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பொதுவாக வேர் வரைக்கும் முக்கிய தண்டு பகுதிகளில் சுண்ணாம்பு பூசப்படும். அதனால் பூச்சி தாக்குதல் குறையும். கரையான் கூடு கட்டுறது பாதிப்பதெல்லாம் குறையும். இதன் காரணமாக மரத்தின் ஆயுட்காலம் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. மரங்களில் வெள்ளை நிறம் அடிக்கப்படுறதுனால கதிரவனின் நேரடி கதிர்களால் மரம் சேதமடையும் வாய்ப்பு குறைவதாக கார்னெல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. சாலையோர மரங்களுக்கு வெள்ளை நிறம் சுண்ணாம்பு பூசுவதில் வாகனங்களின் மற்றும் பாதசாரிகளின் பாதுகாப்பும் அடங்கியிருக்கு. தெருவிளக்கு எல்லா சாலைகள்லையும் இருக்க வாய்ப்பில்லை. தெருவிளக்கு இல்லைன்னாலும் மரங்களில் இருக்கிற வெள்ளை நிறம் மக்கள் மற்றும் வாகனங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இன்னொரு காரணம் இருக்கு வெள்ளை நிறம் பூசுவதற்கு மரங்கள்ல. இப்படி வெள்ளை நிறம் பூசப்பட்ட மரங்கள் வனத்துறை பாதுகாப்புல இருக்கும் மரங்கள்னு நாம புரிஞ்சுக்கணும். அதாவது அவை அரசாங்கத்துக்கு சொந்தமான மரங்கள். அவற்றை பொதுமக்கள் சேதப்படுத்தக்கூடாது. சரிதானுங்களா கந்தசாமி ஐயா? அப்புறம் இன்னைக்கு நாம எழுத உபயோகிக்கும் காகிதம் எதிலிருந்து தயார் செய்யப்படுது? ஒரு சில மர வகைகளின் கூழிலிருந்து தான். சபுக்கு, யூக்கலிப்டஸ், மலவேம்பு, சூபாபுல், மூங்கில் போன்ற மரங்களின் கூழிலிருந்து தான் பேப்பர், காகிதம் தயாரிக்கப்படுது. காகிதத்திற்கு முன்னால பன ஓலைகள் தான் பயன்படுத்தப்பட்டன. தகவல்கள், கவிதைகள், பாடல்கள் உள்ளிட்டவற்றை பனை ஓலைகளில் தான் எழுத்தாணி கொண்டு எழுதி பாதுகாத்து வந்தனர். இப்படி எழுதப்பட்ட பனை ஓலைகளை ஒன்று சேர்த்து அவற்றின் ஒரு முனையில துளையிட்டு நுண்ணிய கயிறால் கோர்த்து பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இப்படி கோர்த்து வைக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை பொத்தகம் என்று அழைத்தார்கள் அந்த காலத்துல. நாளடைவில் பொத்தகம் என்ற சொல் மருவி புத்தகம் என்றானது. இப்போ வரைக்கும் புத்தகம் என்ற சொல் தான் பயன்படுத்தப்படுது. நற்பெயர், நற்செயல், நற்சொல் எல்லாம் நீண்ட காலத்துக்கு நிலைத்து இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.